இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் எங்கே இருக்கேன்னா, எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேன். நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் முந்தா நாள் தான் வந்தாங்க. காலையில கீழே வரும்போதே எங்கள் அத்தை கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் இப்போ கொஞ்ச நாளாக வாக்கிங்கே போகிறதில்ல. என்னோடய 37 வீக்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ வாக்கிங் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் என் ஹஸ்பண்ட் என்னை எழுப்பி வாக்கிங் கூப்பிட்டு போனாங்க. ரிட்டன் வரும்போது நாங்கள் நல்லா பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். 8:30 ஆயிடுச்சு. அதனால் எங்கள் அத்தை வந்து காலையில் எனக்கு தோசை செஞ்சு கொடுத்தாங்க. என் வீட்டுக்காருக்கு இட்லி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. எங்கள் சின்னத்தையும் அவங்க பிள்ளை அவங்க மாமியார் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எங்களோட கல்யாண ஃபோட்டோஸை பார்த்துட்ருந்தோம். அதில் மெமரிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சின்னத்தை வந்து நல்லா டீ குடிப்பாங்க. அதனால் எனக்கு ஒரு கிளாஸ் கேட்டு டீ வாங்கி குடிச்சு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 11 மேலே என் ஹஸ்பண்ட் இளநீ வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நொங்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய கூட்டு பொரியலோட சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் வந்துச்சு. ஆனால் தூங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருந்தேன். எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு பூனையும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து எனக்கு தூக்கம் வந்து லைட்டாக தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சிட்டேன். ஈவினிங் போல் எங்கள் சின்னத்தை காஃபி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க பாப்பாவும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் போல் ஃபேமிலி ஆர்ட்டுக்கு மஞ்சள் நீர் ஆர்ட்டுக்கு விழாவுக்கு கிளம்பிட்டோம். அங்கே அப்படியே ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு பிரியாணி போட்டாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் பெரியத்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. வரும்போது எங்களுக்கு கேக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சு நானும் என் வீட்டுக்காரர் அவங்க தங்கச்சியெல்லாம் சேர்ந்து ஒரு வாக் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த தூக்கம் தான். குட் நைட் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். டட்டா, பபாய்.